எல்லாருக்கும் ஹாய். பப்ளிக் எக்ஸாமில் எப்படி ஸ்பீடாக எழுதி கொஸ்டின் பேப்பரில் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற எல்லா டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் கண்டிப்பாக எல்லாமே எழுத முடியும். எல்லா கொஸ்டின்ஸையும் ஆன் டைமில் எழுத முடியும். அது இந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த டிப்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பென்னை சூஸ் பண்ணுறது. உங்களுக்கு எந்த பென்னில் எழுதுனா நல்லா ஸ்பீடாக எழுத முடியுமோ, ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இருக்கணும், ஸ்பீடாகவும் எழுத முடியும், அந்த மாதிரி பென்னு சூஸ் பண்ணணும். அந்த பெண்ணை ஸ்ட்ரைட்டாக பப்ளிக் எக்ஸாமில் எடுத்துகிட்டு போய் எழுதக்கூடாது. நிறைய பேர் அந்த மிஸ்டேக்கும் பண்ணுறீங்க. பிஃபோராகவே உங்களுக்கு ஸ்கூலில் நடக்கிற எக்ஸாம், நீங்கள் வீட்டில் எழுதுகிற எக்ஸாம், டியூஷனில் வைக்கிற எக்ஸாம்ஸ், அந்த எல்லாத்துலேயும் நீங்கள் எந்த பெண்ணை சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பெண்ணை வச்சு நல்லா எழுதி பாருங்கள். ஸ்பீடு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வருதா, ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்துட்டு அந்த பெண்ணை சூஸ் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் கொண்டு போனீங்கன்னா உங்களால் ரொம்ப ஸ்பீடாக எழுத முடியும். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ண முடியும். செகண்ட் அட்வைஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கன்னா அதில் நிறைய செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஒரு செக்ஷனும் எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி டைம் டியூரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் பிஃபோராகவே பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கொஸ்டின் பேப்பரும் எந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், எந்தெந்த செக்ஷன் இருக்குது, அந்த ஒரு செக்ஷனும் நம்ம எவ்வளோ டைம்குள்ளே முடிக்கணும், எவ்வளோ டூரேஷனுக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸாமுக்கே போகணும். அப்போ தான் உங்களால் எல்லா கொஷின்ஸும் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே எழுதி எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா நடுவில் எதனா தெரிஞ்ச கொஷின்ஸே வரும். தெரிஞ்ச கொஷினால எழுத முடியாமல் டைம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கொஷின்ஸ்லாம் விட்டே வந்துடுவீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம அகாடமிலேயே நான் பார்த்துருக்கேன். எல்லாமே படிச்சிருப்பாங்க, ஆனால் தெரிஞ்ச கொஷின்ஸை சிலது விட்டு வந்துடுவாங்க. எதனால உங்களுக்கு எல்லா கொஷினும் எழுதுறதுக்கு டைம் பார்த்தல. அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு செக்ஷனும் எவ்வளோ நேரம் எழுதணுன்ற மாதிரி டைம் டியூரேஷன் வச்சு பிளான் பண்ணிட்டு போய் எழுதாமல் இருந்தது தான் மெயின் ரீசனாக இருக்குது. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டூரேஷன் எழுதணும், எந்தெந்த செக்ஷனை எவ்வளோ டைமுக்குள்ளே எழுதி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் எந்த சப்ஜெக்ட்டில் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேர்ட் அட்வைஸ், பப்ளிக் எக்ஸாமில் கேட்குற எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி முடிக்க தேர்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கும்ல, அந்த கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் ஒரு டைம் ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃபுல் டெஸ்ட் எழுதும் போது தான் உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் அந்த கொஸ்டின் பேப்பரை முடிக்க முடியுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த டைமில் சப்போஸ் முடிக்க முடியலனா அந்த கொஸ்டின் பேப்பரை முடிக்க ஒரு ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் எழுதி முடிக்க முடியலையே, அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டூரேஷன் வச்சுருப்பீங்க, அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியலன்னு தெரிஞ்சிச்சுன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுல எதனா நம்ம சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை எழுதுறதுல எதனா சேஞ்ச் பண்ணுமா, மெத்தட் எதனா சேஞ்ச் பண்ணுமா, எதை ஃபஸ்ட்டு எழுதணும், எதை செகண்ட் எழுதணும், ஒன்றுத்துக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், எல்லா ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு வாட்டி பப்ளிக் எக்ஸாம் நடந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அந்த டைம் டூரேஷனுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிஜமான பப்ளிக் எக்ஸாம், இப்போ நீங்கள் எழுத போகிறீங்கல்ல, அந்த பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டான டைமில் எழுதி எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இல்லை தெரிஞ்ச கொஸ்டினே தான் விட்டு வருவீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஃபோர்த் டிப்ஸ் இல்லை ஃபோர்த் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பப்ளிக் எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ண கொடுப்பாங்க. அந்த 10 மினிட்ஸ் தான் என்னது ரொம்ப இம்பார்ட்டண்டான டைமு. நீங்கள் எந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண போகிறீங்க, எந்த கொஸ்டினெல்லாம் விட போகிறீங்கன்னு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கொஸ்டின் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணணும். ரொம்ப பெருசாக டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எதனா கொஸ்டின்ஸை விட்டு வந்துடுவீங்க. சிலதெல்லாம் ஈஸியாக எழுதினாலே ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 யூசர்ஸ் கேட்குறாங்கன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 5 யூசர்ஸ் டக்குன்னு எழுதினா 5 பாயிண்டில் முடிஞ்சிச்சு. சிலதெல்லாம் பேராகிராஃபாக டயக்ராம் போட்டு எழுதுகிற கொஸ்டின்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு டைம் அதிகமாகும். அதுவே ஒரு சில சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் வந்து ரொம்ப பெருசாக ப்ரொசீஜர் எல்லாமே போகும், எல்லா ஸ்டெப்ஸும் போடுறதுக்கு, ஆன்சர் வரதுக்கு. நீங்கள் அதுவே சிம்பிளாக சிலதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் கொஸ்டின் சூஸ் பண்ணுறதை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். டைம் கன்சியூம் பண்ணுற கொஸ்டின்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களால் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் எந்த கொஸ்டினை சூஸ் பண்ண போகிறீங்க, எந்த கொஸ்டினை விட போகிறீங்க கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி சென்டம் வேணுமா, 90+ வேணுமா, இல்லை 80+ எடுத்தால் போதுமா, 60+ எடுத்தால் போதுமா, இல்லை பாஸ் ஆனால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டகரி பிரித்து அவங்க எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா நாங்கள் காண்டாக்ட் நம்பர் தரோம். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அந்த மெட்டீரியல் நாங்கள் தரோம். மெட்டீரியலுக்கு காஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்டு தான். அந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் ரொம்ப மினிமமாக தான் வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு செலவானது ரொம்ப அதிகமாக செலவாச்சு. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றது தான் அந்த மெட்டீரியல் உங்களுக்கு தரப்போகிறோம். இது வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வெளியே இருக்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக பண்ணியிருக்கோம். எல்லாருமே வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை வாங்கிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணி நான் சொல்கிறது இப்போ டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் எதனா ஒரு மெட்டீரியல் வாங்கி பாருங்கள். அது ஒரு மெட்டீரியலுக்கு நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டில் நாங்கள் கொடுத்த நோட்ஸ், நாங்கள் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஒர்த்னு உங்களுக்கு தெரியும். கொடுத்த ஒர்த்துக்கு கொடுத்த காசை விட அதிகமான ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா நோட்ஸும் வேணும்னு கேட்பீங்க. அந்த நோட்ஸ்லாம் ஏன் எனக்கு முன்னாடியே கிடைக்கல அப்படிலாம் உங்களுக்கு தோணும். ஏன்னா அது முன்னாடியே கிடச்சிருந்துச்சுன்னா வர
வர மிட் டர்ம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி இதெல்லாம் நடந்திருக்கும்ல, இது எல்லாத்துலேயுமே நாங்கள் கொடுத்த கொஷின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களால் எல்லா எக்ஸாமும் சூப்பராக பண்ணியிருக்க முடியும். சரி, இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஏன் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த டைம் கொடுக்குறோம். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 5th அட்வைஸ் இல்லை 5th டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் அதுக்கப்புறம் வரவே கூடாது. யார் என்ன பண்ணுறா, யார் காப்பி அடிக்கிறா, ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளையிங் ஸ்குவாட் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு வரவே கூடாது. உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்ட் எதில் இருக்கணும்னா அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக முடிக்கணும். நீங்கள் எந்த டைம்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம்குள்ளே முடிக்கணும். எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும். இதுதான் உங்களோட எய்மாக இருக்கணும். அதனால் எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளேயும் ஹால்குள்ளே போனோன்னு உங்களுக்கு வரவே கூடாது. இந்த 5 டிப்ஸையும் உங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி நான் ரிவிஷன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினும் உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும், ஸ்பீடாக எழுத முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற பெண்ணை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் எந்தெந்த செக்ஷனுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எழுதணும். பிளான் தெரியலனா எந்த சப்ஜெக்ட்னு சொல்லி எந்த ஸ்டாண்டர்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். தேர்டு, ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வச்சு ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அந்த டெஸ்ட் எழுதும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியுது, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியுதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஃபோர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க 10 மினிட்ஸ்னு சொல்லிட்டு. அந்த டைம்லேயே நீங்கள் எந்த கொஸ்டின் சூஸ் பண்ண போகிறீங்க, எந்த கொஸ்டின் விட போகிறீங்க பிளான் பண்ணிக்கணும். டஃபான கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணக்கூடாது, டைம் கன்சியூம் பண்ணுற கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எதெல்லாம் நல்லா தரவா தெரியுமோ, ஸ்பீடாக எழுத முடியுமோ அந்த கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணணும். 5th அட்வைஸ் என்னன்னா, பப்ளிக் எக்ஸாம் ஹால்குள்ளே போனோன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாது. ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் எக்ஸாம் பேப்பரில் மட்டும்தான் இருக்கணும். நல்லா எழுதிட்டு வரணும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் அட்வைஸ்னு சொல்கிறேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் எக்ஸாமை ரொம்ப ஸ்பீடாக எழுத முடியும், எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அது போனஸ் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதும்போது எந்த ஆங்கிளில் வச்சு எழுதுனா, உட்கார சிட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காரும்போது எப்படி உட்காந்து எழுதுனா உங்களால் ரொம்ப ஸ்பீடாக எழுத முடியுமோ அந்த மாதிரி உட்காந்து எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்பீட் ரொம்ப அதிகமாகும். அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் டேபிள், நீங்கள் உட்கார மெத்தட் எல்லாமே வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு எழுதும்போதே உங்களுக்கு தெரியல, இப்படி உட்காந்து எழுதுனா தான் ஸ்பீடாக எழுத முடியும் என்னால் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி உட்காந்து எழுதுங்க. அப்போ தான் உங்களால் ஸ்பீடாக எழுத முடியும். கேட்குற எல்லா கொஸ்டின்ஸையும் உங்களால் அட்டன் பண்ணி சூப்பராக மார்க் வாங்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஏற்கனவே இதுக்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். எக்ஸாம் ஹால்குள்ளே போன ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னலாம் இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லாஸ்ட் 15 மினிட்ஸில் கண்டிப்பாக பண்ண வேண்டிய திங்ஸ் என்னென்ன அதுக்குன்னு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு எக்ஸாம்குள்ளே போகும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் உங்களால் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத முடியும். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் போட போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்க போது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத ஆல் தி பெஸ்ட்.